புத்தூர் நல்லூர் கச்சேரி என்று பரிசளிக்கத்தக்க ஒரு மோட்டார் சைக்கிள் தேடி 4 இடங்களுக்கு திரிஞ்சு பிஐ சீரீஸில் நல்ல ஒரு டிவிஎஸ் வேகோ பைக்கை செலக்ட் பண்ணினோம். அக்கா ஒரு ஆள் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் ஏற்றிறக்க பயன்படுத்தின வண்டி. இன்ஜின் வளம், பொடி பெயிண்டிங் என்று ஒரு மெக்கானிக் டெஸ்ட்டை தம்பி இது செய்த பிறகு பார்த்த வண்டிகளுக்குள்ள இது பெட்டர் என்றார். காசை கொடுத்து பைக்கை எடுத்து தம்பியின் அப்பாவை முதல் சவாரி கீரிமலை வரைக்கும் ஓடி பார்க்க வச்சு பிறகு ஒரு சர்வீஸை போட்டு லைட்டா சோடிச்சு கொண்டு பர்த்டே பேபி அபிஷாலினிக்கு பரிசளிக்க நாங்கள் போனோம். மிச்ச கதையை நீங்களே பாருங்க. மறக்காம பிறந்தநாள் பிள்ளைய வாழ்த்துங்க உறவுகளே. ஹாய், வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஸ்வீட். என்ன பேர் உங்களுக்கு? அபிஷாலினி. 21வது பிறந்த நாளா? சரி, சில கிஃப்ட் எங்கள்கிட்ட வந்திருக்கு. உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் தந்திருக்கணும். ஆனால் நீங்கள் ஆரண்டு சொன்னால் தான் தருவோம். கிஃப்ட்டை வாங்குங்க. சரி, யாரா இருக்கு இந்த கிஃப்ட்டை தந்தது உங்களுக்கு? யாரு? சுயா. சுயாவோட ரியாக்ஷன் இருக்கா பாப்போம். நீங்களா சுயா தந்தது? தலையாடினீங்களா? தந்தது நீங்கள் இல்லை, மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்கிறது என்ற இல்லை. சரி, வேறு யாரா இருக்கும்? சுயா தர இல்லை. அவங்களா? என்ன பேர் அவங்களுக்கு? அவன் என்ன சொன்ன அப்போதை கூப்பிடு உங்களுக்கு? தான் தந்தேன்னு சொல்ல சொன்னவா? என்ன நானே அது நானே. இந்த விளம்பரம் தேவையா? சரி, இவங்க யாருமே தெரியல. தந்தால் சொன்னது உங்களுக்கு தனக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, அந்த கிஃப்ட் என்னென்னு பார்ப்போமா முதல்? அதுக்கு பிறகு மிச்சத்தை சொல்கிறேன். என்ன உங்களுக்கு 21 வயசுல தான் இது தர வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் நான் என்று சொல்லி சொன்னவங்க. கெஸ் பண்ணி பாருங்க யாரா இருக்கு? அபிராமா? அபிராமன்றது அண்ணா? இல்லை இல்லை, அண்ணா தரையில். இது அண்ணா தரையில். இது தந்தது ஒரு ஆம்பளை போய் தான். பட் ஆனால் அண்ணா இல்லையா? லவ்வரா? என்ன பேர் அது? என்ன பேர்? இவ்வளோ தூரம் தந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படியே ஒன்றும் இல்லை. இல்லை என்ன அஜா பிள்ளை. அதான் நான் பார்த்தேன். நான் இப்போ வந்த கிஃப்டை கொண்டு போக மாட்டேன் பார்த்தேன். சரி, எடுத்து பாருங்க கிஃப்ட் என்னன்னு சொல்லி. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பக்கத்தால் பிரிங்க. அப்படி மேலாள ஓகே, ரைட். அப்படியே அந்த கத்தி எடுத்து மேலாள இந்த செலோ டேப்பை போட்டுங்க. பெட்டி முக்கியம் பிகிலு. அப்படியே வட்டி வட்டி யோசிச்சு பாருங்கள். யார்கிட்ட இருந்து இப்படி கிஃப்ட் வரமாட்டே எதிர்பார்த்துங்க? சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரண்டா யார்கிட்ட இருந்து வரும்? சீரியஸாக வரண்டா? அபிராமிட்ட இருந்தால் வரும், அண்ணாட்ட இருந்தால் வரும். என்னது துறக்க முதலே பல்பு கிடக்குது? எடுங்க, இதே எடுங்க, இதே எடுங்க. பல்பு 21வது பிறந்த நாளில் பல்பு தான் கிஃப்டாக வந்திருக்கு. அபிராமண்டா இது தந்துட்டு அப்படி யார்? சுயாதானா மறுபடியும்? சரி, மற்ற கிஃப்ட்களை எடுங்க வெளியில் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. ஆட்டுக்கால், கல்வனிஸ். ஓகே, எல்லாம் நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் வந்துருக்கு. 21 வயசில் ஞாபகப்படுத்துது. என்ன அடுத்தது? இன்னொரு கல்வனிஸ். பான், தேசிய உணவு. ஜேம், பானுக்கு ஜேம். ஓகே, 2 ஜேம் இருக்குது, ஒரு பான் தானே இருக்குது. வடியா பாருங்க, இன்னொரு பானி இருக்குது அதுக்குள்ள. அங்கால சொப்பின் பேக்கோட இருக்கா? ரோஸ் பானம் வந்துருக்கு. ரைட். வேற இன்னும் ஒரு ஆட்டுக்கால் இருக்கு, க்ரீம் பனிஸ் இருக்கு. சரி, என்னது? எடுங்க, அதை எடுத்து என்ன காட்டுங்க. ஆறது? எதிர்பார்த்துறீங்களா இப்படி கிஃப்ட் வருமாண்டு? இப்படி ஒரு கிஃப்ட் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, சத்தியமா இல்லைன்னு. சரி, இப்போ யாரா இருக்கும் இப்படி தர்றேன்னு சொன்னால்? யாரா இருக்கும்? சரி, தந்தவங்க சொன்னது உங்களை தனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களை ஆசைப்பட்டு, உங்களை விருப்பப்பட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு பொருளாக தான் தேடி தேடி எடுத்ததாம் இது. யாரா இருக்கும்? சும்மா கேஸ் பண்ணி பாருங்களேன். இப்படி தர்றேன்னு சொன்னால் யாரா இருக்கும்? அப்பாவா? எங்க ஐயா அடிக்கிறாரா? கூப்பிடுங்க, ஆளை கூப்பிடுங்க.
அப்பா நீங்களா தந்தது கிஃப்ட் இங்கே வாங்க சத்தம் கேட்குது ஆளை காணல நீங்களா தந்தது இந்த பான் ஜாம் எல்லாம் தந்திருக்கு நீங்கள் தானே சொல்லி சொல்கிறா குராஜா வச்சிரு நிறைய பேர் நிற்கணும் இதுக்குள்ளே நொழிச்சு ஆனால் முன்னுக்கு ஒரு ஆள் முந்தி கொண்டு வந்தா தான் தானு சொல்லி இப்போ கேட்போமா இது நீங்கள் தானே கொடுத்தேன் அந்த பானும் கூடயா ஓ சரி பானை அவங்களுக்கு கொடுங்க பிரச்சனை இல்லை சரி இந்த கிஃப்ட்டை தந்தால் உண்மையிலே சொல்லி விட்டது உங்களை தனக்கு ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லி இந்த கிஃப்ட் இல்லாத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இந்த கிஃப்ட் இல்லாத ஏற்றுக்கொள்கிறீங்களா ம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை குறித்து தான் ஒரு பெரிய கனவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே நேரம் நீங்கள் தனக்கு எப்போவுமே வெரி இம்பார்ட்டண்ட்டான ஆள் மிக முக்கியமான ஆள்னு சொல்லி சொன்னாங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும் சரியா சரி இதான் கிஃப்ட் உங்களுடைய அந்த உறவோடு நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம் நாங்கள் இலக்கியா ஈவெண்ட்ஸ் சரி இப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியா உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது ஆனால் அந்த கிஃப்ட்டை பார்க்க நீங்கள் வரணும் அங்கே கொஞ்சம் தூரம் வரணும் பாருங்களா கொஞ்சம் பாரம் இதுக்குள்ளே கொண்டு வர இல்லாது அப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கே வச்சுருக்கிறோம் நீங்கள் அதில் வந்து பார்த்தா தான் அது சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களோட மெட்டாக்களும் வரலாம் வந்து பார்க்கலாம் என்னவா இருக்குமான்னு வாங்க கும்பலா போவோம் வாங்க வாங்க காரா என்னது பிடிச்சிருக்கா பைக் இறக்குவோமா கிளையில் அப்படியே கொண்டு போவோமா திருப்பி இறக்குவோம் என்ன சரி இப்போ சொல்லுங்கள் யார் வேண்டி தந்தது யார் அபிராம் அண்ணாவா அண்ணா தான் பண்ணி தந்தவரா இல்லையே என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் பண்ணி தந்தேன்ட்டு அவர் தான் பண்ணி தருவாரா நீங்கள் கேட்டீங்களா பைக் அவர்கிட்ட கேட்க இல்லை இப்போ கேட்காமே உங்களுக்கு பைக் தேவைன்னு தெரியுமா அவருக்கு அப்படியே மேலே கொடுத்து வச்ச தங்கச்சி அண்ணாட்ட கேட்காமே தான் தங்கச்சிக்கு அண்ணா பண்ணி தராரு என்ன சரி இந்த பைக் வந்து சரியான எஃபர்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் பிஐஜி அதாவது வந்து இலங்கையில் பைக்கெல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கைகளில் வந்த இறுதியாக வந்த பைக் சீரீஸில் ஒன்று தான் இந்த பைக் இதுக்கு பிறகு வேறு பைக்குகள் வேறே இல்லை வந்த பைக்கெல்லாம் வேறு தான் இந்த வெகோ பைக் வேறே இல்லை சரியா அப்படி பார்த்து கொஞ்சம் நல்லதாக தங்கச்சிக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி எங்களை தன் சார்பில் தொடர்பு கொண்டவர் நாங்கள் எடுத்து கொண்டு வந்து பார்த்துருக்கோம் சரி இந்த கீழே ரக்கி போட்டு மிச்சத்தை கதை இப்போ என்ன என்ன நீங்கள் ஓடுவீங்களா இந்த பைக் ஓ தங்கச்சி சொல்கிறேன் உங்களுக்கு ஓடவே தெரியாதான் உண்டு சரி ஓகே சந்தோஷமா நல்ல சந்தோஷமா இல்லை ஓரளவு சந்தோஷம் சந்தோஷமா என்ன இப்போ அண்ணாக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் அண்ணா லைனில் நிற்கிறாராக்குமா ஆட்ட ஃபோனில் லைனில் நிற்கிறார் இதுலேயே நிற்கிறார் ஐயா வணக்கம் ஓ தங்கச்சியோட கதைக்கிறீங்களே ஓகே என்ன சொல்ல வேணுமா சொல்லுங்கள் எங்களை சொன்னதை அவர்கிட்ட சொல்லி விடுங்க நேரு ஓகே தேங்க்யூ அபிராம் நல்லா இருக்குது இனிதான் அழப்புறாவா அழக்கூடாது மேக்கப் அழிஞ்சிரும் அழக்கூடாது அழுக வந்தாலும் அழக்கூடாது என்ன சந்தோஷம் இருக்குந்தான் இந்த நேரத்தில் அண்ணா ஒரு பைக் எடுத்துற தூரத்தில் இருந்தாலும் அண்ணாக்கு அந்த அன்பு என்னை பற்றி யோசித்து ஒன்று தந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்க என்ன சரி இருக்கட்டும்மா சரி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மிக முக்கியமானது பிறந்த நாளில் பைக் வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த பைக் வந்து எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஹெல்மெட் வாங்குறதா முக்கியம் அந்த பார்த்தீங்களா சிலோவாக ஓடுறதானா முக்கியம் கேட்டதா என்ன சொன்னால் இந்த பைக்கை வாங்கி தந்தவர் சரி மற்ற உறவுகள் சரி கவலைப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் பைக்கும் நீங்களும் பத்திரமா இருக்கணும் என்ன சரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் வேறு எதுவுமே நாங்கள் சொல்ல போகிறதில்ல எப்போவுமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு இந்த புதிய வாகனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கும் வாழ்த்துக்கள் சரி ஓகே பைக் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக ஒருக்கா என்ன நீங்கள் ஏறி இருங்க ஓட வேணாமல் ஏறி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிரேக்கை விடாதீங்க பிரேக்கை படிங்க இருக்கி சரி அடிங்க ரைட்
ரைட். சரி நிப்பாடுங்க நீங்கள். என்ன படம் படக்குது? பழக்கம் இல்லைன்னு. ரைட். இனி பழகிறதானே? நிப்பாடு. ரைட். இதான் உங்களோட பைக் சரியா? வேகோ ஒரு லேடிஸ் பைக்குள்ளே ஒரு சிறப்பான பைக், இலங்கையில் அழகான பைக். அண்ணன் உங்களுக்கு ஆசையாக தெரிவு செய்து வந்திருக்கார். சரி, இந்த கிஃப்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு உங்களை விஷ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி தான் நாங்களும் வந்து நாங்கள். சரி, உறவுகள் நிற்கிற நேரம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். சந்தோஷம் தானே? சரி, போயிட்டு வரோம் நாங்கள். ஓகே பாய். உங்கள் பக்கத்தில் நிற்கிற வர சொல்லுங்கள் என்னோட போகிறதுக்கு. வேலை முடிஞ்சதுன்னு விட்டுட்டு வராமல் பைக்கை கொண்டே பந்தலில் விட்டுட்டு மறுநாள் வந்து டாக்குமெண்ட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு கணக்கு வழக்க தம்பிக்கு நான் அனுப்ப உது எனக்கு வேண்டாமன்னே அனுப்பின காசு காணுமோன்றார் தம்பி அபிராம். இதுபோல நல்ல நிகழ்வுகளை நேர்த்தியான முறையில் செய்ய எங்களை அழையுங்கோ. நாங்கள் இலக்கியா ஈவென்ட்ஸ்.